நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த தக் லைஃப் ட்ரெய்லர் வந்திருக்கான். இன்னும் வரலையே. இந்த வரப்போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு குறுக்கு வரைக்கும். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. தக் லைஃப் வந்து நம்ம கமல் அவர்களும் நம்ம எஸ்டிஆர் மற்றும் பலர் த்ரிஷா போன்ற பலர் ஆக்டர்ஸ். போன வீடியோல அந்த ஹிந்தி நடிகையை மாற்றி கோவா ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே அவங்க 2 பேரும் எனக்கு குழப்பம், மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கனால அவங்கள ரிசம்பிள் பண்ணி தான் அவங்கள ஞாபகம் வச்சுருப்பேன். அதே ஃப்ளோவில் சொல்லிட்டேன். கமெண்ட் எத்தனை கமெண்ட்டு இந்த நம்ம கரெக்டாக சொல்லிடுவேன். ஆமாம், அதான் தக் லைஃப் அந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்கு. லைவ்லேயே போய் பார்த்துருவோம். 5 4 தமிழக வெற்றி கழகம் and 1. There you go. Oh. ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கு. இங்க பாரு என் தலைவனை. ஆபீஷியல் ட்ரெய்லர். நீ என் உயிரை காப்பாத்துருவ. யமன்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவேன். அந்த லேகத்தையும் நான் எழுதி வச்சுட்டேன். எஸ்டிஆர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இனிமே நீ நானும் ஒண்ணு. ஓ, ஏய் பாக்க எஸ்டிஆர் மாதிரி இருக்காரு. உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அவரை பார்த்துக்குவோம். தலைவன் லிப்லாங்க. சிம்புவோட வைஃப் நினைச்சிருக்கேன். என்ன அசோக் செல்வன் யாரு? என்ன இது? அவர் நம்ம வீடு தேடி வர. என்ன இது இப்படி? ஆப்போசிட்ல இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. என்ன தலைவனை என்ன ஆன்டகனிஸ்டா மாத்திட்டாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. வேற மாதிரி இருக்கும் போல படம். தலைவனை ஆன்டகனிஸ்டா மாத்திட்டாங்க. யார் ஆன்டகனிஸ்ட், யார் புரோட்டகனிஸ்ட் தெரியலையே. என்ன இது இப்படி? நான் நினைக்கிறேன் நாசர் தான் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பாரு இடையிலன்ட்டு. சும்மா இருப்பா, எனத்தையாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. நாசர் தான் இன்னொரு பாத்ரூம். அதுல வந்து அவர் ஒரு டைலாக் சொல்றாருல, அதை வச்சு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு தடவை ட்ரெய்லர் பாத்துருவோம். வாவ், இந்த ஷாட் செம்மையா இருக்குல்ல? நீ என் உயிரை காப்பாத்துருவ. யமன்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவேன். அந்த லேகத்தையும் நான் எழுதி வச்சுட்டேன். சிம்பு மாதிரி போட்டிருக்காங்க அந்த பையனை. நைட் அந்த உதடுலாம். இனிமே நீ நானும் இந்த ஷாட்ல எக்ஸாக்ட்டா அதே மாதிரி இருக்கு. கடைசி வரைக்கும் நான் போன டைமே நோட் பண்ணேன். நீ 16 பையன் மாதிரி வளர்க்கிறாரு. வெளியே அவரை பார்த்துக்குவோம். சொல்றாருல அதை இது அப்படியே ஏராமோட லுக்கு. I am your only Adam. அவர் நம்ம வீடு தேடி வர. எடுத்துருங்க. மியூசிக் செம்மையா இருக்கு. கிளாஸா இருக்கு.
ஆனா வேற கட்டு அவர்ல யமனுக்கு இதெல்லாம் ஆள் வித்தியாசமா இருக்காரு பாரேன். அந்த லாஸ்ட் போர்ஷனே செம்மையா இருந்துச்சு, 2 பேரும் கத்துறது வேற லெவல்ல இருந்துச்சு. நான் பார்த்ததுலே ஒரு பெஸ்ட் ட்ரெய்லர். ஆமா நான் பார்த்ததுலேயும் நல்ல ஒரு பெஸ்டான ட்ரெய்லரு, நல்ல ஒரு ஹைப் Hype ஏத்த ஆமா ஒரு நல்ல படத்தை போய் பார்க்க வைக்கிறதுக்கான ஹைப் ஏற்றக்கூடிய ஒரு ட்ரெய்லராக தான் இந்த ட்ரெய்லர் இருக்கு. எஸ்டிஆர் வந்து நாங்கள் வேற ஒரு ஜோனில் நாங்கள் யோசித்தோம், ஆனால் அதே மாதிரி தான் கூட இருக்க மாதிரி தான் இருக்காரு. இந்த சாங் பார்த்தப்பே ஒரு கெஸ் பண்ணோம் என்ன, அதில் வந்து அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பார், இல்லைன்னா அவருக்கு முக்கியமான யாராவது ஒரு ஆளாக இருப்பார்னு பார்த்தோம். அவர் அதே மாதிரி தான் இருக்கு, முக்கியமான ஒரு ஆள் தான். அவர் வந்து பையன் மாதிரி எடுத்து வளர்க்குறாரு போல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான், அது எப்படி அவரு அதுல ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க அவர் எப்படி ஆப்போசிட்டா மாறிட்டாரு அப்படின்னு. அது அவர் தானா இல்ல டபுள் ஆக்ஷனா, கேள்விகள் உள்ள இருக்கு. ஏன்னா அவர் முடி வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்துட்டாங்களா, அவர் வந்து பாஸ்ட்டுக்கு ஏதோ ஜெயிலுக்கு நான் போயிட்டு வர்றேன் வந்ததுக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு போறாரு. கதை எத்தனை வேணா எழுதலாம், ட்ரெய்லருக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு. உள்ள போயிட்டு ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சு வரலாம், உலகமே மாறி இருக்கலாம், இவர் எல்லாத்தையும் கைப்பற்றி இருக்கலாம், அதனால சண்டை எழுது ராஜா, நீ எழுதுறதான் கதை எழுது விட்டு இல்ல. ஆனா இப்படியும் இருக்கலாம், இப்படியும் ஒரு வெர்ஷன் இருக்கலாம். மேபி இந்த மாதிரி ஒரு பையனா இருந்தவர், பையன் மாதிரி வளர்க்கப்பட்டவர் அவருக்கு ஆப்போசிட்டா போறாரா, இல்ல இவர் பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படின்றதும் கேள்விக்குறியா. எனக்கு ஒரு சில அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வரார்ல, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ விஸ்வரூபம்ல அந்த ஒரு தீம் இருக்கும், அந்த தீம் இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னொன்னு என்ன, அவரு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் தான் இனிமேல் ரங்கராய சக்திவேல் நாயகன் நான் தான் அப்படின்னு. அவன் இவர் தான் வந்து இன்ட்ரோல அதுல வந்து அவரே சொல்லிட்டார்ல என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுல இவர் இப்ப இந்த இதை சொல்றாரு, அவர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப ஏதோ ஒரு சம்திங் உள்ள இருக்கு, அந்த பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லா கேங்ஸ்டர் சம்பந்தப்பட்டதுதான். தீமா பாக்குறப்ப அப்படி தெரியும், லுக்கு வந்து அந்த மாதிரிதான் இருக்கு, வித்தியாசமா இருக்கு. பாப்போம், தலைமை எஸ்டிஆர் பிரிச்சிருக்காருன்னு தான் சொன்னாரு, பாப்போம். எஸ்டிஆர் வந்து படங்களை தேர்வு செய்யறதுல ரொம்பவே கவனமா இருக்கிறாருங்கிறது படங்கள்லயும் பார்க்க முடியுது. நான் இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். இந்த மாதிரி போனாருன்னா அவரு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு, அவர் வேற ரகத்துல போய் உட்காருவாரு. அவ்வளவு டேலண்டான ஆளும் கூட. கண்டிப்பா நம்ம எப்படி எஸ்டிஆருக்காக வெயிட் பண்றோமோ அதே அளவுக்கு ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, கேஹெச் அவருக்காக வெயிட் பண்றோம். கமல்ஹாசன் சாருக்காகவும் வெயிட் பண்றோம். ஏன்னா அவர் வந்து லைட்டா இப்படி திரும்பினா கூட அது மாசா இருக்கும், பார்த்தா கூட மாசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? அவர் செஞ்சா இல்ல, அவர் ஒரு மாதிரி சொல்லுவாரே அந்த மாதிரி. அதெல்லாம் நிறைய வேர்ஷன், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட வேரியேஷன் காட்டுவாரு. அவர் இந்த கண்ணை வந்து ஓபன் பண்ணி பாக்குறதுல கூட வேரியேஷன்ஸ் காட்டுவாரு, ஒண்ணுக்கு ஒரு வேரியேஷன். நடிப்பு ராட்சசன் தான் சொல்லணும் அவரை, ராட்சசன். இன்னொன்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்க வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார். அவரோட தாட்டேவும் நம்ம வந்து ஒரு 80% வந்து முன்னோக்கி இருக்கோம்னா அவர் 100% முன்னோக்கி ருசிப்பாரு. உண்மைதான். அதுவும் மட்டும் இல்லாம நம்ம தலைவன் பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான். ஆமா, ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்லை. ட்ரெய்லர்லயே அதுல அந்த ஒரு இடத்துல எல்லாம் அந்த தாலேலோ சாங் மாதிரி ஒண்ணு வந்துச்சு, குட்டி போர்ஷன். அந்த ஒரு குட்டி போர்ஷன்லயே அவ்வளோ இமோஷன்ஸ் வந்து கடத்தி இருக்காரு, லெவல்ல இருக்கு. பாப்போம் எப்படி படம் வருதுன்னு. என்னது லைக் இப்படி ஏறிட்டே இருக்கு, கண்ணி வைக்கிற நேரத்துல அது பாட்டு ஏறிட்டே இருக்கு. இதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஏறினா நல்லாதான் இருக்கும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது நல்லா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. போதிக்கலாமே. ரங்கராய சக்திவேல். சக்திவேல எப்ப பேரை மாத்துன? படத்துக்கு வந்திருக்குப்பா அப்படி. ஜூன் 5 ஞாபகம் வச்சுக்கிடுங்க.